வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் ஒரு கேங்ஸ்டர் ஏரியாவில் எப்படி இருக்குமோ அத்தனை பொருத்தமும் கரெக்டாக சூட் ஆகுது ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஜாம்பியா, திஸ் இஸ் காங்கோ. ஆஃப்ரிக்கன் ட்ரிப்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பயங்கரமாக நடுங்குதுங்க. பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. பெஃபேனி சீனியர் செகண்டரி ஸ்கூல் நிகாஸ் ஆர் பஸ்டட். இதோ பாருங்கள் பாட்டில்ஸ் குடிச்சிட்டு பாட்டில்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. கேப்டவுனோட இன்னொரு முகம் அதை நம்ம சொல்ல முடியலன்ட்டு. மிரட்டி இருக்கு பாருங்க, ஏரியாவே மிரட்டுங்க. பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இல்லை வந்து கலர்ஃபுல் பில்டிங்ஸ், கலர்ஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர். இதுதான் வந்து உலகின் 7வது அதிசயம். மழையோடு கேப்டவுன் என்னை வரவேற்கிறது. ப்ரோ நீங்கள் முன்னாடி போங்க ப்ரோ, நான் பின்னாடி வரேன். சொல்கிறது கேட்டு பாருங்க, முன்னாடி போகுது. அண்ணா வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. உங்களோட சாப்பாடு சாப்பிட. வணக்கம். வணக்கம். அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறாரு, நம்ம ஊர் தான் அவர் ஆக்சுவலாக. சூப்பராக இருந்தது. தமிழ் சிங்கம். வணக்கம் மக்களே, ஹோப் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இருட்டிலேருந்து வீடியோ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் காரில் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பெங்களூர் ஹைவேயில் இருக்கேன். பாருங்கள், பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளோட அடுத்த ட்ரிப்பு வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நான் வந்து சென்னையில் டிக்கெட் போட்டிருந்தேன் டொமஸ்டிக்காக, அதாவது மும்பையில் தான் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஓகேவா, அது நான் என்ன ட்ரிப்புங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன நிலமை இருக்குங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் ஸோ நான் சென்னையில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டிஜிசியை புது ரூல் கொண்டு வந்தாங்க. புது ரூல் வந்து என்னென்னா, பைலட்ஸுக்கு வந்து ரெஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து ரெஸ்டிங் பீரியட் அதிகமாகிடுச்சு, பைலட்ஸ் கம்மியாக இருக்காங்க. அதாவது வந்து ஏர்லைன்ஸை ரன் பண்ணுறதுக்கான பைலட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 500 ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளைட் வந்து நான் 2 தடவை புக் பண்ணேன், 2 தடவையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க என்னோடய ஃப்ளைட்டை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பெங்களூர் வந்து இங்கேருந்து ஃப்ளைட் பண்ணி மும்பை போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமான ட்ரிப்புங்க இது. 35 நாள் பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு. எப்படி இருக்குங்கிறது தெரியல. நான் இன்ட்ரோ ஏன் கொடுக்கலங்கிற காரணம் சொல்கிறேன், நான் எந்த கண்ட்ரிங்கிறது சொல்கிறது. ஏன்னா உள்ளே போயிட்டு எனக்கு போர்டிங் ஆனால் தான் நான் வந்து சொல்ல முடியும். போயிட்டு மும்பை போயிட்டு தான் சொல்லுவேன். ஓகேவா, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால். கிட்டத்தட்ட 500 ஃப்ளைட்ஸ் கேன்சல்டு. எவ்வளோ பேர் எமர்ஜென்சிக்கு போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி நடக்கிறது ஆக்சுவலாக. அதில் நானும் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ ஃப்ளைட்டு இல்லாமல் திடீர்னு ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி, ஒரு 3 மணி ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்கேன். எனக்கு நாளைக்கு காலைல ஃப்ளைட்டு வந்து 10 மணிக்கு, 10:30 மணிக்கு. 3 மணி ஃப்ளைட்டு 5 மணிக்கு போவோம். இதை விட்டுட்டேன்னா எனக்கு ஃப்ளைட்டு கிடையாது, பிளானே கேன்சல் ஆகும். ஹோப்ஃபுல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டிருக்கேன். எதுவும் நல்லதே நடக்கும்னு நம்பியிருக்கேன். பார்ப்போம். அந்த கண்ட்ரீஸை வந்து நான் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். எல்லாம் ஓகே ஆகினதுக்கப்புறம் நான் அந்த கண்ட்ரீஸ் பற்றி ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா, பார்ப்போம். அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரில, போயிட்டு பார்ப்போம். வெல்கம் டு கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன். இப்போ உள்ளே போனால் தான் தெரியும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க. சரி என்ன தான் இருக்குங்கிறத பார்ப்போம். ஒருவேளை நம்ம ஃப்ளைட்ஸ் இருக்கா இல்லை டிலேடாங்கிறது தெரியல. நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். பெங்களூர் ஏர்போர்ட்டை பாருங்கள். செம்ம பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டு ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஏற்கனவே பாருங்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க.
சரியான கூட்டத்தில் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பாருங்க, டிக்கெட் கவுண்டரில் ஆள் நிற்கிறாங்க. எல்லாம் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆன ஃப்ளைட்டுக்கும் ஃப்ளைட்டு டிலே ஆச்சா கேன்சலேஷன் ஆச்சாங்கிறத பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. சரியான கூட்டம். இந்த பக்கமும் கூட்டமாக இருக்குது, அந்த பக்கமும் கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்கள், நியூஸ் சேனல்ஸ்லாம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த டிலே, இந்த கேன்சலேஷன் ரிலேட்டடாக தான் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேக்கை போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு அவ்வளோவும் கேன்சல் பண்ணிட்டு செக்இன் பேக்கேஜ் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. கொடுமைங்க. ஒரு சில ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க கன்னடாவில் எழுதியிருக்காங்க, பட் எல்லாம் கேன்சல்டு. சில ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஆன் டைமில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லா கேட்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. எதனாலனா எல்லாமே கேன்சலேஷன்ஸ்னால. பாருங்கள், இந்த பக்கமும் கேட்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இந்த பக்கமும் கேட் எல்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. பட் நமக்கு வந்து ஏதோ லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ளைட்டு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். பட் ஃப்ளைட்டு டிலே ஆகுமா, இதுக்கப்புறம் கேன்சல் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கேட் நம்பர் என்னங்கிறது கூட தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. ஒருத்தரை கூட காணுங்க இங்கே. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஏர்போர்ட் ஆக்சுவலாக. Mumbai actually. But I am also searching for the boarding gate. You are searching for the boarding gate? Yeah. Actually there is no gate number. There is no boarding gate number here. Actually பார்த்தீங்கன்னா நம்ம இது You are in Mumbai flight only? Yeah, I am in Mumbai flight only. I am also. Actually I have a flight to South Africa today. Okay. Today morning 10:30 at Mumbai. If I just lose this flight, then it's gone. I can't do anything. That is why waiting for the boarding gate. I think this is the first time it's happening for like. Yeah, this is first time. This is the first time, and we're doing these kind of things. You got a boarding pass? Yeah, I have the boarding pass. On that, what is the boarding gate? They haven't given any boarding gate number. On this. Just the print. There is no boarding gate number. Show me. இதாங்க நம்ம ஃப்ளைட்டு 3:15 மும்பை ஆன் டைம் கொடுத்துருக்காங்க. கேட் நம்பர் கொடுக்கல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியல. எனக்கு இன்னுமே வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கேன். என்ன நடக்குங்கிறது தெரியல. பார்ப்போம். அது ஓகே ஆனால் தான் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன் எந்த 3 கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக நான் ஒரு கண்ட்ரி இதிலே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ இன்னும் 2 கண்ட்ரி சொல்ல வேண்டியது இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். ஓப்பா ஆக்சுவலாக இந்த டிக்கெட்னால் எனக்கு வந்து 15,000 லாஸுங்க ஆக்சுவலாக. ஏன்னா எந்த ஃப்ளைட்டுமே இல்லை. ஆக்சுவலாக எல்லா ஃப்ளைட்டுமே வந்து கேன்சல் பண்ணிட்டான். இண்டிகோ 2 தடவை பண்ணேன் கேன்சலு. ஆக்சுவலாக நான் பூனே போகிறது தான் பிளானு. பூனேன்ற பாருங்கள், மும்பை போகிறது தான் பிளானு. பட் அது போகிறது வேலைக்கு ஆகாது. பட் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து சரி பெங்களூர் வந்துட்டுமே பெங்களூரில் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா எவ்வளோ தெரியுங்களா ப்ரைஸு? இங்கேருந்து மும்பை போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு 18,000 ரூபா. வாழ்க்கையில் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு இந்தியாவில் நான் 18,000 கொடுத்தது இந்த தடவை தான். என்னங்க சொல்கிறது? மோனோபோலியாக இருந்ததுன்னா இதுதான் பிரச்சனையே. ஒரு ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற ஏர்லைன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஏர்லைன்ஸ் தான். அதில் மோனோபோலியாக 60% 70% ஷேர் யார்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோக்கிட்டே 60% ஷேர் வந்துடுது. ஸோ 60% ஷேர்னால் இப்போ ஒரு 10 பேர் ட்ராவல் பண்ணுறான்னு வச்சுங்க. அதில் ஒரு 6 இல்லைனா 7 பேர் வந்து இண்டிகோவில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஏர் இண்டியாவை வந்து நம்ம மறந்தே போயிட்டோம். கிராஷுக்கு அப்புறம் யாருமே அதை எடுக்கிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் யாருக்கு ஆகாஷ், அவன் வந்து லிமிட்டட் ஏர்லைன்ஸ் தான் வைக்கிறான். அதுக்கப்புறம் யாருக்கா ஸ்பைஸ் ஜெட், அவன் பக்கம் போகிறதே கிடையாது யாரும். இன்னொருத்தர் யார் இருக்கா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இருக்கான். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அவனும் அந்தளவுக்கு சர்வீஸில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டாப்பில் இருந்தவன் பார்த்தீங்கன்னா என் தலைவன் ஏர் விஸ்தாரா தான். என்னை எப்பயுமே டாப்பு அந்த ஏர் விஸ்தாரா. என்ன தான் இருந்தாலும் தரமான சர்வீஸு, தரமாக வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். பட் அவனையும் தூக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரிலங்க. ஆக்சுவலாக எவ்வளோ விஷயம் மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். கேன்சலேஷனாக அது முன்னாடியாவது சொல்லியிருப்பானா,
இன்னைக்கு ஃப்ளைட் இப்போ சென்னைக்கு எனக்கு ஃப்ளைட்டுன்னு வச்சிங்களேன் நைட்டு 9 மணிக்கு, எனக்கு 12 மணிக்கு சொல்கிறான் கேன்சலேஷனை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நான் ஒரே வழி தான் சென்னை போனால், ஏன்னா சென்னையில் வந்து யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸை யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வரவே கூடாதுன்ட்டாங்க. சரி, நான் ஒரே வழி தான் பிளான் பண்ணேன். ஒன்று பெங்களூர் போய்டும், இல்லைனா வந்து டேரெக்டாக இது போகலான்னு பிளான் பண்ணேன். பட் ரொம்ப கஷ்டங்க மும்பை போகிறதெல்லாம் காரில். பட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், பட் பெங்களூர் டிராஃபிக்லேயே மாட்டிக்கினேன். ஸோ பெட்டர் அது ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன். ட்ரை பண்ணேன், கிடச்சிது. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்ன வரைக்குமே நான் ஒரு கண்ட்ரி சொல்லிட்டேன். ஒரு கண்ட்ரி நாங்கள் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும்போது சொல்லிட்டேன். இன்னும் 2 கண்ட்ரி சொல்லலை. அது நான் சொல்கிறேன், ஓகேவா? கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் உள்ளே போர்டிங் ஆகிட்டு போய் இறங்குவோம் பாருங்கள், அப்போ சொல்கிறேன் என்ன கண்ட்ரின்ட்டு. இப்போ வரைக்கும் அது எதுவுமே சொல்ல போகிறதில்ல, எதுவும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஆனால் இதனால் பல பேர் வெளியில் நின்று நான் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் வந்து மன உளைச்சல் தெரியுங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எவ்வளோ பேர் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யாராவது பார்க்க போவதாக இருக்கட்டும். இதெல்லாம் என்னங்க ஆகும்? ரொம்ப வர்ஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. பார்ப்போம், திருப்பி ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 10க்கு மேலே தான் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, இதை சாக்கா வச்சு மற்ற ஏர்லைன்ஸ் வந்து ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. ஒரு சில ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 40,000 50,000 வைத்தானுங்க பெங்களூர் டு மும்பை ஃப்ளைட்டெல்லாம். எனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அந்த கான்செப்டை வந்து இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கஷ்டங்க. பட் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டேன், உள்ளே வந்தாச்சு. இப்போ ஃப்ளைட்டு ஓகே போர்டிங்னா தான் நமக்கு அபாங்கிற மாதிரி ஆகும். ஓகேவா? சரி, நான் அது என்னங்கிறத பார்த்துட்டு பார்ப்போம். ஓகேங்க, வெற்றி மேல் வெற்றி. ஓகேவா? போர்டிங் இதுக்கு கூப்பிட்டுட்டாங்க. போர்டிங் கேட்டு போகிறேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. போய் பார்ப்போம். விண்டோ சீட்டே கிடச்சிச்சுங்க. அப்பா எப்படியோ பிளானு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. மும்பை போகிறோம், மும்பையிலேருந்து ஃப்ளைட் எடுக்கிறோம். மும்பை போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் மும்பைக்கு. ஸோ போயிட்டு மிச்ச மீதி எல்லாம் இருந்தாலும் அங்கே எல்லாத்தையும் சொல்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ 3:45. எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு 5:45 போய் சேருவோம். 5:30 5:45. நான் மீதி வந்து அங்கே போயிட்டு எல்லாமே பேசுகிறேன். ஓகேவா? டீட்டெயில்டாக எல்லாம் பேசிடுவோம். மும்பை T1 டெர்மினல் வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து T2 டெர்மினல் போகணும். T2 டெர்மினலில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. ஸோ போயிட்டு இங்கேருந்து ஷட்டில் எடுத்து நம்ம T2 டெர்மினல் போகலாம். ஏன்னா நமக்கு இன்னும் வந்து ஒரு 4 hours டைம் இருக்குது. ஸோ ஒரு 4 hours நம்ம வந்து போயிடலாம். இதாங்க அந்த ஷட்டில் பஸ்ஸு. ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஏறி டிக்கெட்டும் நம்மளோட பாஸ்போர்ட்டும் கொடுக்கணும். இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீ தாங்க டோட்டலாக. நீங்கள் சப்போஸ் டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு வரதா இருந்தாலும், டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1க்கு வரதா இருந்தாலும் இந்த பஸ் சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் டிக்கெட் மட்டும் கேட்பாங்க. டிக்கெட்டை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் பஸ்ஸில் என்ட்ரு ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் ஆகும், டெர்மினல்லேருந்து அந்த டெர்மினல் போகிறதுக்கு. டெர்மினல் 2 வந்தாச்சுங்க. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ஃப்ளைட் இருக்குமா இல்லையா, நம்ம போவோமா போக மாட்டோமா, எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் ஜாலியாக ஒரு மாதிரி வந்து ஜாலின்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி மும்பைக்கு வந்தாச்சு. ஸோ மும்பை வந்துட்டோம். அடுத்து வந்து என்னடா பிளானு, இன்னொரு கண்ட்ரி சொல்லலையேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸுக்கு
நான் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி. அதில் முக்கியமான கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ரெயின்போ நேஷன் என்று அழைக்கப்படுற சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு. அடுத்து ஜுவல் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லப்படுற ஜிம்பாப்வே. 3வது எய்தர் ஜாம்பியா இல்லைனா போட்ஸ்வானா. இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாளைக்கு வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த தடவை அதிகமாக பிளான் பண்ணியிருக்கேன், டேஸ் அதிகமாகிட்டேன், 35 நாள் ஆகியிருக்கேன். பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சதர்ன் ஆஃப்ரிக்கா பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க ஆக்சுவலாக. அதுவும் வந்து க்ரைம் த்ரில்லராக இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஏற்ற நாடாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா அழகும் ஆபத்தும் நிறைந்த ஒரு பயங்கரமான நாடு அது. ஸோ அதை தான் நான் பண்ணலான்னு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்து மும்பைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து நான் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் எடுத்து அடிஸ் அபாபா போயிட்டு அடிஸ் அபாபாலேருந்து நம்ம வந்து ஜோபாக் போகிறோம். ஓகேவா? நமக்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பர் காஸ்ட்டில் கிடச்சிதுங்க. அதனால தான் வந்து எடுத்தேன். ஏன்னா நமக்கு மும்பை டு ஜோபாக், ஓகேவா, போகிற ஃப்ளைட் வந்து மும்பை டு ஜோபாக், வர ஃப்ளைட் வந்து ஹராரேலேருந்து நம்ம மும்பை வந்துடும். ஓகே, ஜிம்பாப்வே தான். ஏன்னா ஜிம்பாப்வே நான் மல்டிபிள் என்ட்ரி வீசாக்கு அப்ளை பண்ணேன். அது ஆன் அரைவல் தான். அது நம்ம பார்டரில் போய் நான் சொல்கிறேன், அது எல்லாமே ஒன்று ஒன்றா. ஓகேவா? இதுதான் பிளானு. ஒரு 35 டேஸ் வந்து பயங்கர அமர்க்கலமாக இருக்க போது. ஹோப் உங்களுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்குங்க. ஏன்னா இந்த ட்ரிப் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா வெறும் பேக் பேக்கிங் ட்ரிப்பாக மட்டும் இருக்காது. ப்ளஸ் நிறைய ஸ்டோரிஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டென்ட் வைஸ் இன்னுமே வந்து ஒரு ஸ்டோரிஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு மிச்ச டீட்டெயிலெலாம் சொல்கிறேன். ஓகேவா? போகலாம் வாங்க. ஏங்க சிறப்பாக போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 2 போர்டிங் பாஸையும் கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, இன்னொன்று வந்து அடிஸ் அபாபாவுக்கு. ஓகேவா? இப்போ கேட்டு 73 இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். விண்டோ சீட்டு கேட்டேன், விண்டோ சீட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. சூப்பரான ஒரு ட்ரிப்பு பயங்கரமாக ஆரம்பிக்க போகுது. அதுக்கான விஷயங்களை நான் சொல்கிறேன் எல்லாமே. நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், எத்தியோப்பியனில். வா, அந்த பக்கம் இருக்கிறது வந்து வெர்ஜின் அட்லாண்டிக்கு. அந்த பக்கம் எனக்கு தெரியுது, அங்கே விங்ஸ்ன்னு தெரியுது. பட் அம்மாள் எத்தியோப்பியன் தான் இருக்கான். லாஸ்ட் டைம் வந்து கென்யாவுக்கு வந்து ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுத்தாங்கல்ல, அதேமாரி இப்போயும் ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. 8 hours மேலே உங்களுக்கு டிரான்சிட் இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஹோட்டல் அக்காமடேஷன் வித் ஃபுட்டு, டிரான்சிட் வீசா, அதேமாரி வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டலில் விடுறது, ஹோட்டல்லேருந்து திருப்பியும் வந்து ஏர்போர்ட்டில் விடுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸு எல்லாமே வந்து ஃப்ரீ. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு 8 hours மேலே டிரான்சிட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் கென்யா போகிறீங்களோ, டான்சானியா போகிறீங்களோ, அதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போகிறீங்கன்னா, ஒரு 8 hours மேலே லேவ் இருந்துச்சுன்னா இந்த எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 9.5 மணி நேரம் லேவர் இருக்குது அடிஸ் அபாபாவில். ஸோ அவங்களே வந்து இங்கே ஹோட்டல் வவுச்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டோன்னா அதை வவுச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஏன்னா இதோட நமக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. அங்கே அடிஸ் அபாபாவில் எனக்கு 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு நைட்டு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நான் 4 மணிக்கு தான் அங்கே போய் சேருவேன். எங்கே சவுத் ஆஃப்ரிக்கா ஜோஹானஸ்பர்கில் 4 மணிக்கு தான் போய் சேருவேன். ஸோ பெட்டர் இருக்கிறத கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நான் தூங்கவே இல்லைங்க நைட்டு. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எனக்கு. போக மாட்டோம் அதான் சொன்னேன்ல. அதனால் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தெளிவாக வந்து நாளைக்கு ஒரு விலாகெல்லாம் பக்காவாக எடுக்கணும். இதுக்கப்புறம் பார்ப்போம். நான் என்னோடய ஃபேர் பற்றி சொல்லலைலாம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃபேரு ஜோஹானஸ்பர்கு ப்ளஸ் அங்கேருந்து ஹராரேலேருந்து மும்பை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 41,459 ரூபா ஆகுது. ஓகேங்களா? இதில் பேஸ் ஃபேர் பாருங்கள் 3,050 ரூபா தான். ப்ளஸ் டேக்ஸு, ஃபீஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் பாருங்கள் 38,409 ரூபா வருது. ஸோ டேக்ஸு, ஃபீஸு, சார்ஜஸ் மட்டுமே 38,000 ரூபா வருது. பேஸ் ஃபேர் மட்டும் 3,050 ரூபா வருது. நீங்கள் கேட்பீங்க பேஸ் ஃபேர்னால் என்னன்னு சொல்லிட்டு. பேஸ் ஃபேர்னால் உங்களை இங்கேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ரீஜனல் ஃபேர். அது ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் ஜோஹானஸ்பர்க் போகிறதுக்கும் ஹராரேலேருந்து நீங்கள் திருப்பி இங்கே வர்றதுக்கான ஃபேர் தான் வந்து இந்த 3,050 ரூபா. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச்சார்ஜஸ்ஸு, டேக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சார்ஜஸ் அதிகம். சர்ச்சார்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏவியேஷன் ஃபியூவல், முக்கியமாக ஃபியூவலுக்கு தான் அதிகமாக செலவாக போகுது. அந்த ஃபியூவல் காஸ்ட்டு
ரெண்டாவது இன்சூரன்ஸ் காஸ்ட்டு. எப்பயுமே ஏர்லைன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. மூணாவது வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. அதாவது வந்து இங்கே இருக்கிற க்ரூவுக்கு சேலரி, பைலட்டுக்கெலாம் சேலரி, அப்புறம் ஏர்லைன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கான செலவு எல்லாமே. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அதில்? கிட்டத்தட்ட சர்சார்ஜஸ்ஸு ப்ளஸ் டேக்ஸஸ் மட்டுமே சேர்த்து 38,000. டேக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10,000 வந்துடுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி 5லேருந்து 12% வந்து அதில் போடுவாங்க. மற்ற டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேக்ஸு ப்ளஸ் இந்த சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து தனியாக பே பண்ணணும். அப்புறம் வந்து ஏர்போர்ட் டேக்ஸ் இருக்குது. ஏர்போர்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டேக்ஸு, அப்புறம் டெர்மினல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாமே சேரும் மொத்தமாக காஸ்ட்டில். ஸோ இவங்க அப்புறம் வந்து லேண்டிங் ஃபீ இருக்குது, பார்க்கிங் ஃபீ இருக்குது. ஸோ இது வந்து லேண்டிங் ஃபீ, பார்க்கிங் ஃபீ வந்து ஆர்லி பேசிஸ் ஆக்சுவலாக இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு ஜோஹன்னஸ்பர்க், ஜிம்பாப்வே இங்கேயும் வந்து ஃபீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போகுங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் போகும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி தான் வந்து, ஆனால் அதோட ஒரிஜினல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சர்சார்ஜஸில் குறைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் சர்சார்ஜஸில் தான் அவங்க ப்ராஃபிட்டே எடுப்பாங்க. பேஸ் ஃபேரை கம்மியாக காமிச்சிட்டு சர்சார்ஜஸில் வந்து அதிகமாக காமிச்சு ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ரன் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இங்கே செக்கிங் பண்ணுறவங்களுக்கு, இங்கே ஸ்டாஃபுக்குன்னு இங்கே சம்பளம் கொடுக்கணும். அதேமாதிரி சிஐஎஸ்எஃப்க்கு வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். எல்லா ஏர்லைன்ஸும் இதை கட்டி தான் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டேக்ஸு சர்சார்ஜஸ்லேயே அவங்களுக்கு போயிடுது. அவங்க ஏர்ன் பண்ணுறது என்னவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் எல்லாருமே. அதில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அவன் வந்து அவ்வளோ பெரிய ஏர்லைனாக இருப்பான். மேக்ஸிமம் அவ்வளோ பெரிய ஏர்லைனாக இருப்பான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு காஸ்ட் எக்கனாமிக்ஸு பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நான் இதெல்லாம் அதிகமாக பார்ப்பேன் உட்காந்து, என்ன ஃபேர் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கானுங்கன்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி. சரிங்க, நம்ம கூப்பிட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னொரு 10 நிமிஷத்தில் கூப்பிடுவாங்க, கிளம்புவோம். ஓகேவா? பெரிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நடக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல ஸ்க்ரீனு. ஒர்க் ஆக மாட்டேதுங்க எதுவும். நான் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன். மேபி வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். சரிங்க, நானும் வண்டி கிளம்புவோம். இதோட ஒரு 4.5 மணி நேரம் ஜேர்னி. என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, பெரிய பாய் பாட்டு கேட்டுக்கின்னு ஜாலியாக வைப் பண்ணிக்கின்னு வெளியில் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து அரேபியன் சீயை பார்த்துக்கின்னு, அப்புறம் ஏமன், அப்புறம் சொமாலிலேண்டு, இந்த ஜிபூட்டிலாம் வரும், அந்த லேண்டெல்லாம் காமிக்கிறேன் இந்த தடவை. ஓகேவா? வைப் பண்ணே போகிறேன். பாய் சொல்லிடுவோம். இதான் வந்து 3D மேப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடலுக்கே வந்தாச்சு. கடலில் வந்துச்சு பாருங்கள் ஃப்ளைட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் அரேபியன் சி வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே கல்ஃபு. இங்கே பக்கம் கல்ஃப், இந்த பக்கம் ஒமானு, இந்த பக்கம் ஏமனு. ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் பாருங்கள், கல்ஃப் ஆஃப் ஏடன். அதுக்குள்ளே எது கிராஸ் பண்ணி வருதுன்னா சொமாலியா. இதுதான் சொமாலியன் பிளாட்டினம். பட் ஆனால் இங்கே இருக்கிறது எந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா சோமாலி லேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரீஜன், இந்த இடம்லாம். ஸோ சோமாலியா உள்ளே வந்து ஜிபூட்டி உள்ளே போகல. ஜிபூட்டி, இது எரித்ரியா, இது ஏமன், சனா. இது வந்து உங்களுக்கு ரெட் சி. ஸோ இது வழியாக தான் நம்ம ஃப்ளைட்டு வந்து கிராஸ் ஆகி வருது. ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக. ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடிஸ் அபாபா அது வருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஹார்ன் தெரியுது பாருங்கள். தெரியுங்களா? இப்போ ரைனோசரஸ்
நம்ம போனோம் மெக்கல், இது போனோம். இது வந்து தீரேதவாவும் போனோம். ஹரரில் தான் வந்து நம்ம ஐநா ஃபீடிங் பண்ணியிருக்கோம். தீரேதவாவில் தான் வந்து ட்ரெயின் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து நார்த்து, இங்கே வந்து சவுத்து. நம்ம லாஸ்ட் டைம் வந்து நார்த்தையும் சவுத்தையும் மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் எத்தியோப்பியாவில். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்தேன்னா இங்கே பாருங்க, பஹிர்தார்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு லேக் இருக்குது பாருங்கள், இது காண்டேர். அப்புறம் இங்கே லாலிபெல்லான்னு ஒரு இடம் இருக்கும், அதோ லாலிபெல்லா இது. அப்புறம் அக்ஸும், இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நார்தர்ன் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் ரூட் அது ஆக்சுவலாக. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு சதர்ன் பார்ட் வரேன். சதர்ன் பார்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆவாசா வரும். ஆவாசா, அடாமா, அப்புறம் ஆர்பாமெஞ்ச் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல்ஸ்லாம் இருப்பாங்க, ஏகப்பட்ட ட்ரைப்ஸு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. எத்தியோப்பியா வரும்போது சிறப்பாக கவர் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து போன தடவை கம்மியான டைம் தான் இருந்தது. அந்த கம்மியான டைமில் நார்த்து போனேன், அது அங்கே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் கீழே உங்களுக்கு வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் வந்து ஹரரும் தீரேதவாவும் போனோம். அப்புறம் வந்து அடிஸ் அபாபா, அவ்வளோதான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் காமிச்சேன் பாருங்கள் ஒரு சில ஏரியாஸ்லாம், அதை வந்து நார்தர்ன் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பஹிர்தார், காண்டேர், அப்புறம் இந்த லாலிபெல்லா, அப்புறம் அக்ஸூம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். அது இன்னொரு இடமும் இருக்குது, சிமியன் மவுண்டைன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுவுமே வந்து சேர்த்து காமிக்கும். அப்புறம் சவுத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த ஆவாசா, ஆர்பாமெஞ்ச். அதெல்லாம் வந்து ஒரு 20 days தேவை ஆக்சுவலாக. 15 to 20 days இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து சிறப்பாக காமிக்கலாம் அதை. ஓகேவா, சொல்லணும்னு தோணுச்சு. அதான் கீழே பாருங்களேன், இப்போ டோட்டலாக வந்து லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிடுச்சு. கீழே எனக்கு வீடுலாம் தெரியுது, வீடு. அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லேண்ட்லாம் தெரியுது. ட்ரையாகவும் இருக்குது ப்ளஸ் க்ரீனரியாகவும் இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் க்ரீனாக தெரியுது. அங்கே ஒரு சில ஏரியாலாம் வந்து ட்ரையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடுவாங்க. 10 to 15 minutes லேண்ட் ஆகிடும். எத்தியோப்பியா வந்தாச்சுங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணோம். ஒரு பஸ்ஸாக தான் போகுது. மிகப்பெரிய ஒரு ஹப்புங்க எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு. எல்லாருக்கும் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே தான் மாறும். இப்போ நீங்கள் யூஎஸ் போகிறதா இருந்தாலும் சரி, யூரோப் போகிறதா இருந்தாலும் சரி, இங்கே தான் வந்து மாறி ஆகணும். அங்கே பாருங்கள் எமிரேட்ஸ் நிற்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து எத்தியோப்பியன் ஏர்வேஸ் தான் வந்து கனெக்டிங்க்கு எல்லா வரலும் நிற்கும். ஸோ இந்த லேஓவர்லாம் உங்களுக்கு சரளமாக ஒரு 8 மணி நேரம் வந்து 9 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த ஹோட்டல் புக்கிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணிங்க, ஓகேவா. நான் அந்த ஹோட்டல் புக்கிங் வச்சு தான் இப்போ போக போகிறேன். ஒன்றும் இல்லை, அந்த ஹோட்டல் புக்கிங் வச்சுக்கோங்க. ஹோட்டல் புக்கிங்கோட உங்கள் போர்டிங் பாஸை காமிக்கணும். காமிச்சிங்கன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. முடிஞ்சதுங்க. இங்கே வந்து ஜூபிட்டர் ஹோட்டல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூபிட்டர் ஹோட்டல் தேடி போனோம். இப்போ அங்கே வெளியே நிற்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டல் வேன் வந்து. ஸோ இங்கே கேட்டுட்டு ஜூபிட்டர் ஹோட்டலுக்கு போவோம். அதேமாரி வந்து
எத்தியோப்பியாவுக்கு விசாவும் இருக்குது, ஆன் அரைவலும் இருக்குங்க. ஸோ நீங்கள் அது வரதா இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் போக சொல்கிறேன். வெளியே வந்துட்டோம். செம குளிராக இருக்குது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வரேன், சரியான குளிர். பப்ளிக் டாக்ஸிஸ்லாம் பாருங்க, அது அவங்க ரெட் கலர் க்ரீன் கலரில் இருக்குது, அதெல்லாம் டாக்ஸிஸு. ஹோட்டல் ஷட்டில் லேவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க வண்டி அங்கே முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்போம். சப்போஸ் நீங்கள் எத்தியோப்பியா வரீங்கன்னா விசா இருக்குங்க, விசா இருக்குது, விசா ஆன் அரைவல் இருக்குது, 90 நாளைக்கு கொடுக்குறான். முடிஞ்சால் வாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம், ஏன்னா நிறைய பேர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸே சூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கண்ட்ரிலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலாக எத்தியோப்பியா பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஃப்ரெண்ட்லி பீப்புளுங்க, அதேமாதிரி ஃப்ரெண்ட்லி பீப்புள், ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே. இப்போ பார்க்கிங் எங்கே தான் இருக்குது, அங்கே போயிட்டு பார்ப்போம், ஜூபிட்டர் ஹோட்டல் கேட்போம். எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டாக்ஸிஸ்லாம் பாருங்கள், பச்சை கலரு ப்ளஸ் எல்லோ கலர். பட் ஆனால் இங்கே நீங்கள் டாக்ஸிஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. நீங்கள் டாக்ஸிஸ்லாம் எடுத்து போனீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதேமாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கினே இருக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கஷ்டம். பில்டு பார்ப்போம் ஜூபிட்டர் எதுண்டு. Jupiter Hotel? Yes, come with me. This one? Yes. Okay. No camera. Okay. No camera. கீ கொடுத்துட்டாங்க, ரூம் நம்பர் 105ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வந்துட்டேன். 105, 103, 105 அப்போ இருக்குது. இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. வா, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரூம் பார்க்க. சின்ன ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தான் இது ஆக்சுவலாக கொடுத்தது, பரவாயில்ல. விண்டோ இது பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது. சிட்டி கரெக்டாக சிட்டி சென்டரில் இருக்குங்க இந்த ஹோட்டலு, ஜூபிட்டர். ஆக்சுவலாக நான் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன், பட் ஆனால் வேறு ரூமில் தங்கி வந்து இவங்க கொடுத்தது இருந்தால் வேறு ரூம். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா? நான் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்து டவுட் இருந்துச்சு, இந்த கென்யா டான்சானியா போகும்போது வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் போனால் ஹோட்டல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. நான் திரும்பியும் சொல்கிறேன், 8 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ தாராளமாக வந்தீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனா நீங்கள் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இது அடிஸ் அபாபா போலே ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுருங்க மறக்காமல், ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல, ஒர்த்தா? அதுக்கு தாங்க நான் இந்த ஏர்லைன்ஸை எடுக்க சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரெஸ்டிங் டைம் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறோம் அதுக்காக. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே போய் சாப்பிட்டுட்டு, சாப்பிட்றதுக்கும் டோக்கன் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. இதுதான் சாப்பிட்றதுக்கான டோக்கன், மீல் கூப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரான்சிட் கேட்ஸ் மீல் கூப்பன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்றதுக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கான மீல், ஓகேவா? என்ன இருக்கோ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் 11 மணிக்கு தான் ஆக்சுவலாக. இப்போ மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. உங்கள் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 5 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 2.5 hours பிஹைண்டில் இருக்கும். நாம் எத்தியோப்பியா 2.5 hours பிஹைண்டில் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து கரெக்டாக இப்போ 5 மணி ஆகும் சாயந்தரம். ஓகே ஃபைன். ஓகேங்க, நான் போகிறேன். போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சார்ஜெலாம் போட்டு ரெஸ்ட் எடுப்போம், ஓகேவா? ஓகேங்க, டைம் டு கோ. நம்மளோட டைம் நெருங்கிருச்சு அடுத்த ஃப்ளைட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆக போகுது. ஸோ கீழே வந்து வண்டி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறிட்டு நம்ம திருப்பி வந்து அடிஸ் அபாபா ஏர்போர்ட்டுக்கு போகணும். 11:30 மணிக்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட் எடுத்து நம்ம டேரெக்டாக ஜோஹன்னஸ்பர்க்குக்கு போகிறோம், ஓகேவா? ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸ்டே. ஜஸ்ட் ஒரு
7 to 8 hours ஸ்டே தான், பட் ஃபைன், போதும் இதுவே. சரிங்க, போகலாம் வாங்க. ஆஃப் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஓகே, இதை மிஸ் பண்ணிட்டேன், நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணிடுவோம். விட்டோமா எதாவது இருக்கா? இல்லைங்க, எதுவும் இல்லை. ஓகே ரைட்டு, போகலாம் வாங்க. ஓகே, ஓகே லாக் பண்ணி வச்சுக்கலாம்லாம். ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. திருப்பியும் உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு நம்மளோட கேட்டுக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது. ஸோ நிறையவே டைம் இருக்குது. ஸோ மெதுவாகவே போகலாம். நம்ம கேட்டு வந்து B2ங்க. B2 நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டே வந்து ஜாம் பேக்கடாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து நிறைய சைனீஸ் பார்த்தேன். சைனீஸ் மக்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2 வருஷமாகவே வந்து அதிகமாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ B1 to B7 இந்த பக்கம் இருக்குது. சரி போகலாம். இது வேறு நைட் டைமுங்கிறப்போ மிகப்பெரிய ஒரு ஏர் டிராஃபிக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் மக்கள் பிளான் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து கீழே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த தடவையும் ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சுங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. 5.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவை போய் சேர்ந்துருவோம். ஸோ பார்ப்போம், ஓகேவா? ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு 5.5 மணி நேரத்தில் நம்ம இருப்போம். இங்கே இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. எப்படியும் 5.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 12, 1, 2, 3, 4 மணிக்கெலாம் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பேன். ஓகேவா? பார்ப்போம்.